அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 9/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். அற வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை யார் வாழ்வார்கள்? மனிதனாக பிறந்தால் அப்படித்தான் வாழ வேண்டும். அதாவது அற வாழ்க்கையில் ஈடுபட்டு அதை ரசித்து வாழ்ந்தவர்களுக்கு ஒன்று புரியும். பணம், செல்வம், பதவி தராத ஒரு இன்பத்தை நாம் அற வாழ்க்கை வாழ்கின்றோம் என்ற எண்ணம் கொடுக்கும். இதுதான் சான்றோர்கள், ஆன்றோர்கள் அனைவரும் சொல்லும் ஒரு நல்ல கருத்து. அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை யாருக்கு அமையும்? இதை பற்றி ஏராளமான சூத்திரங்கள் உண்டு. இதில் ஒன்றை இன்று பார்ப்போம். 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று, லக்கணம் 3ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடங்களில் அமர்ந்து பாவர்கள் பார்க்காமல் இருந்தால், குறிப்பாக குரு பார்த்து விட்டால், அவன் அற வாழ்க்கையைத்தான் வாழ்வான். என்னதான் சங்கடங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் அமைந்தாலும் அந்த தர்ம வாழ்க்கையை விட்டு அகன்று வர மாட்டான், உறுதியாக கூறுகிறது சாஸ்திரம். இப்பொழுது அதன் விளக்கத்தை பார்ப்போம். 12 கட்டங்களில் தர்மத்திற்கு என்று ஒரு கட்டத்தை ஒதுக்க வேண்டும் என்று சொன்னால் 9ஆம் இடத்தை தான் சொல்ல வேண்டும். அந்த 9க்கு உடையவன் ஆட்சி உச்சம் பெற்று, பலம் பெற்று, லக்கணம் 3, 9 இந்த இடங்களில் அமர்ந்தால், 1ஆம் இடத்தில் அமர்ந்தால், இந்த 9ஆம் இடத்திற்கு அவன் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டளைப்படி இவனுக்கு ஒரு வாழ்க்கையை கிரகங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம், 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அடுத்து 3ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்துக்கு சமசப்தமம். இந்த இடம் அந்த இடத்தை பார்க்கும், அந்த இடம் இந்த இடத்தை பார்க்கும். ஆக இந்த லக்கணம் 7ஆம் இடத்தையும், 7ஆம் இடம் லக்கணத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் பரிவர்த்தனை பெற்று, இந்த அறம் முயற்சி இந்த இரண்டும் பரிவர்த்தனை பெற்று அந்த விஷயம் பெரிதாக தூக்கலாக நடக்கும். அடுத்து 9ஆம் இடம், அதுதான் இந்த 9ஆம், இது ராசி லக்கணம் என்றே வைத்துக்கொள்ளலாம். 9ஆம் இடத்திற்கு பார்க்கும்போது அதுதானே லக்கணம். தன் சொந்த இடம், தன் சொந்த இடத்திலேயே இருந்தால், இந்த 3 இடங்களில் இருந்தால் அவன் நெறிதவறா ஒரு வாழ்க்கையை வாழ்வான், அறத்தின்படி நடப்பான். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த வாழ்க்கையை இந்த நபர் வாழ்வார். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நன்மையை செய்யும் பார்ப்போம். அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எதை செய்தால் நன்றாக இருப்போம் என்பதை கண்டு அறிந்து
அதன்படி நடப்பதற்குண்டான அத்தனை ஆயுத்தங்களையும் நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நற்புகழ் ஒன்றை உங்களுக்கு மேல் உள்ளவரிடம் இருந்து நீங்கள் பெறுவீர்கள். ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சாதனையை மிக சரியாக நிகழ்த்தி இந்த பெருமையை பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி போதுமான மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மறுபாதி நீங்கள் எதிர்பார்த்ததை விட இவை அனைத்தும் உங்களுக்கு நிரம்பவே கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு, மரியாதை அனைத்தும் உண்டு. புகழ்வார்கள், உங்களை புகழ்வார்கள். மறுபாதி மதியத்திற்கு பிறகு யாரும் புகழ்ந்து பேசுவதாக காட்டவில்லை, மாறாக இகழ்ந்து பேசக்கூடும், அதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே மதியத்திற்கு பிறகு கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி ஒரு சச்சரவு, மனக்கசப்பு ஏற்படும். குறிப்பாக சொந்தங்களிடம் அல்லது வீட்டாரிடம் ஏற்படலாம். மறுபாதி அந்த மனக்கஷ்டம், மனக்கசப்பு தானே அகலும். கன்னிராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள். அது எப்படி? புத்திசாலித்தனமாக பேசி நடந்து, வேண்டாம் என்று மறுத்தவர்களை சரி என்று சொல்லும் அளவுக்கு சாதுரியமாக நடந்து பேசி இந்த நல்ல காரியத்தை முடிப்பீர்கள். உங்களது ஒரு சாதுரியம் ஒரு நல்ல காரியத்தை நடத்துவிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கஷ்டப்பட்டு உங்களது முழு திறமையை காட்டி எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். புகழ் உண்டு. அதே நேரம் இந்த அளவுக்கு அழகாக செய்தீர்களே, அந்த அளவுக்கு பணம் வந்ததா என்றால் அது இல்லை. புகழ் உண்டு, பணம் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது செயல்களில் இன்று முயற்சி இருக்கிறது. அந்த முயற்சியும் நன்முயற்சியாக இருக்கிறது. எனவே எந்த செயலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செயல் புரிந்தீர்களோ அந்த செயல் நல்லபடியாகவே இன்று நடக்கும். காரிய சாதனை உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் நினைத்ததை, நீங்கள் விரும்பிய ஒன்றை இன்றைய தினம் பேச்சின் மூலம் பெற்றுக்கொள்வீர்கள். அதுவும் அந்த பேச்சு எப்போது உங்களால் பேசப்படும்? சரியான தருணம் பார்த்து, எந்த நேரத்தில் இந்த பேச்சை பேசினால் நாம் வெற்றி அடைவோம் என்பதை கணித்து அதன்படி நடந்து இந்த வெற்றியை பெறுவீர்கள். நல்ல நாள்.
மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பண வரவு நன்றாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும். அதற்காக நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கிறது. முயற்சி வெற்றியாகும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நிரல் நீங்கள் தயாரிக்கும் நாள் இந்த நாள். இது வெற்றிகரமாக முடியும். மீனராசி அன்பர்களே, நல்லதும் கெட்டதும் கலந்து, ஆனால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் தரும் நாள் இந்த நாள். எப்படி? வரவு உண்டு, செலவும் உண்டு. அந்த செலவு திணிக்கப்பட்ட செலவு அல்ல, நீங்கள் விரும்பி செய்யும் செலவாக இருக்கிறது. அதாவது தர்ம செலவு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.